அதிகாரம் 49. இந்த அதிகாரம் தீர்க்க தரிசன அதிகாரமாகும். யாக்கோபு இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய குமாரருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். யாக்கோபின் 12 குமாரரும் வளர்ந்து பெரியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இக்காலத்தில் பிரபல்யமானவர்கள். இவர்கள் மூலமாக இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் வருவார்கள். யாக்கோபின் 12 புத்திரருக்கு இப்போதிருக்கும் மேன்மையை விட வரப்போகிற காலத்தில் இன்னும் அதிகமான மேன்மை உண்டாகும். யாக்கோபு தன் குமாரரை தன்னிடத்தில் அழைக்கிறார். கடைசி நாட்களில் அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிக்கிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் யாக்கோபு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். தான் மரித்த பின்பு தன்னுடைய சரீரத்தை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபின் மரணம்.